நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புது புது மனிதர்களை சந்திக்க வேண்டியுள்ளது. அந்த மனிதர்களுடைய இயல்பு நடத்தை தன்மையை புரிந்து கொண்டால் மட்டுமே நம்மால் அவர்களோடு இணைந்து செயல்பட முடியும். அதை பற்றிய உளவியல் திறன் கருத்தரங்கத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். முதல் கேள்வியாக, எப்படி பிறர் நம்மை கையாளுகிறார்கள் என்பதை பற்றிய விழிப்புணர்வு. இவங்க எப்பவுமே தான் நினைத்த ஒரு செய்தியை நம்புவாங்க, தான் நினைச்ச ஒரு செய்தியை நம்ப வைப்பாங்க. அந்த செய்திக்கு மாற்றமா யாரு பேசினாலும் அவங்களுடைய தொடர்பை துண்டிச்சுக்குவாங்க. இது ஒரு இல்லூஷன் சொல்லக்கூடிய ஒரு திரிபு காட்சி சம்பந்தப்பட்ட ஒரு டிசார்டர். இவங்களுக்கு ஆரம்ப காலத்துல எப்படிப்பட்ட உணர்வு இருக்கும்னா, தான் ஒரு ஃபேண்டசி உலகத்துல வாழ்வாங்க, கற்பனை உலகத்துல வாழ்வாங்க. ஆனா மற்றவங்க எல்லாமே நீ கற்பனையா இருக்க, நிஜமா இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்க இது போன்ற நபர்களையும் தான் கூட வச்சுக்குவாங்க. இவர்களுக்கு மாற்றமா பேசுறவங்க யாரு வந்தாலும் அவர்களை துண்டிச்சிருவாங்க. அது அப்பா அம்மாவா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், உடன் பிறந்தவர்களா இருக்கலாம். இவங்களை நம்புறது ஒரே விஷயம் என்னன்னா, நான் பணம் சம்பாதிக்கிறேன், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், அப்ப நான் செய்யறதுதான் கரெக்ட். அதாவது அந்த மாதிரி எண்ணம் கிடையாது, அந்த மாதிரியான டிசார்டர். இதை நாங்க இன்னொரு வகையில எப்படி பிரிக்கிறோம்னா, ஐசோலேஷன் சொல்றோம். தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுதல். இந்த தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு நிறைய காரணங்களை சொல்லுவாங்க. ஒரு சிலர் எனக்கு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் கிடைக்கல, என்ன ஆறுதலா பேசுறதுக்கு ஆள் இல்ல, என்ன புரிஞ்சுக்கிறவங்க ஆள் இல்ல, நான் சொல்றதை இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. சோ இந்த மாதிரி நபர்களோட நான் ஏன் என்னுடைய வாழ்க்கையை வீண் பண்ணணும்? என்னை புரிந்து கொண்டவர்கள் அல்லது யாருமே புரியலன்னு நான் தனியா கூட இருந்துட்டு போறேன்ல, என்னை ஏன் நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் உங்ககிட்ட இருந்து சுமூகமான உறவத்தான அதாவது சுகமான மனநிலையில சுகமான முறையில தான் நான் பிரியணும்னு நினைக்கிறேன், என்னை ஏன் கம்பல் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்பாங்க. இதற்கு ஆதரவா தனக்கு ஒரு கூட்டத்தை தயார் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி உள்ளவர்களை நம்ம சமாதானப்படுத்துறதுக்கு அல்லது சமநிலை கொண்டு வருவதற்கு ஒரு சைக்கோ தெரபியூட்டிக் அப்ரோச்ல எதிர் பார்ட்னர், இவர்களுக்கு ஆப்போசிட்டா உள்ள ஒரு பார்ட்னர், அது ஹஸ்பண்ட் அல்லது ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃப், இப்ப இவங்க யாரோ ஒருத்தர் யாருக்கு வாழணும் ஆசை இருக்குதோ, யார் வாழ விரும்புறாரோ அவர்களை ஒரு 3 மாசத்துக்கு ஒரு பேசிக்கான அப்ரோச்சை நாங்க சொல்லி கொடுக்கறத அதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணி அவங்களுடைய டிசார்டர் கொஞ்சம் குறையறதுக்கு இன்டைரக்டா நிறைய ஒரு வேலைகளை செய்யணும். ஸோ இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். இதனால என்ன பெனிஃபிட்னா, அந்த மாதிரி உள்ளவங்களுடைய எதிர் பார்ட்னர், அது ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், இவர்களால வரக்கூடிய அந்த டிப்ரெஷனோ அல்லது இவர்களுடைய எதிர்வினையினால அல்லது இவர்களுடைய பிரிவினால் வரக்கூடிய செப்பரேஷன் டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், பிரிந்தால் வரக்கூடிய ஒரு மன பாதிப்பிலிருந்து இவர்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த பேசிக் 3 month கோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது சம்பந்தமான நீங்க நண்பர்களிடத்திலையோ அல்லது அந்த பார்ட்னருடைய உறவினர்கள் மத்தியிலையோ அல்லது மற்ற உங்களுக்கு தெரிஞ்சவங்க மத்தியிலையோ பேசும் பொழுது, ஒருவேளை அவர்கள் செய்யறது கரெக்ட்னு உங்களுக்கு சொல்லலாம், அல்லது நீ செஞ்சது தப்புன்னு சொல்லலாம், அல்லது நீங்க இந்த மாதிரி செய்யுன்னு சொல்லி உங்களுடைய மன உளைச்சலையும் உங்களுடைய மனசோர்வையும் அதிகப்படுத்துற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே உங்களுடைய லைஃபை நிம்மதியற்ற நிலைமைக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்ப அதிலிருந்து நீங்க பாதுகாக்கணும், அதிலிருந்து நீங்க தெளிவா ஒவ்வொரு முடிவு எடுக்கணும்னா, இந்த மேரேஜ் ஃபிட்னஸ்ல இந்த வெல்னஸ், ஃபேமிலி வெல்னஸ்ங்கிற ஒரு கோர்ஸை ஒரு பார்ட்னர் யாரு இணக்கமாக வாழணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பார்ட்னர் அதை எடுத்துக்கிட்டு இவங்களை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 monthக்கு பின்னாடி அவர்களுடைய மனம் மாற்றம் வந்ததுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்மளை ஸ்டடி பண்ணிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமா நோயற்ற முறையில சந்தோஷமா கழிக்கிறதுக்கு இந்த பேசிக் கோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதனால என்னன்னா உங்களுக்கு தூக்கமின்மை, இதனால என்னன்னா தூக்கமின்மை, படபடப்பு, தலைவலி, எதுலையுமே ஆர்வம் இல்லாத தன்மை, எதுலையுமே எரிச்சலூட்டக்கூடிய தன்மை, நம்ம எங்க தப்பு பண்ண மாதிரியும் நம்மளை தகுதி இல்லாதனாலதான் தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற உணர்வும், அதே சமயத்தில் எனக்கு ஏன் இப்படி நடந்ததுங்கிற பல கேள்விகள் வரும். அப்ப இந்த செப்பரேஷன் பண்ண பார்ட்னர் அல்லது செப்பரேட்டா பண்ணப்பட்ட ஒரு பார்ட்னர் இந்த உளவியல் சிகிச்சை எடுக்கிறதுனால இவர்களுடைய மனநிலையை சமநிலையில வைத்துட்டு இவர்கள் மேற்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஊன்றுகோலாகவும் சிறந்த உளவியல் சார்ந்த சிகிச்சையாகவும் இது மாறும். அதுதான் எங்களுடைய இந்த பேசிக் தெரப்பியினுடைய மைய நோக்கமா இருக்குது. உங்களுடைய டிசார்டர் என்னன்னா, அவங்க அதாவது இந்த எதிர் பார்ட்னர் தன்னுடைய டிசார்டர்னு அது உணராம அது அவங்க திறமைன்னு நினைச்சுக்குவாங்க.
ஸோ இந்த திறமைன்னு நினைச்சிட்டு இருக்கவங்கள வந்து நம்ம போய் டிசார்டர்னு சொல்றதை விட இவர்களுடைய திறமையை வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சில சைடில் சில வேலைகளை சில செயல் இயக்கங்களை சில மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது அவர்கள் வந்து மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இப்போ நீங்க வந்து ஏன்னா இப்போ நீங்க வந்து இவங்க சொல்றதுக்கு எதிர்வினையோ அல்லது வந்து எதுவுமே சொல்லாம இருந்தாலோ எந்த செயலும் செய்யாம இருந்தாலோ இந்த கேப் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அப்போ உளவியல் முறையில ஒரு வெறுக்கக்கூடிய ஒரு பார்ட்னரை வந்து நம்ம எந்தெந்த முறையிலெல்லாம் சரி பண்ணலாம், அவர்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுக்கலாம்ங்கிறது இந்த 90 நாள் ட்ரையல் அண்ட் முறை, அதாவது ட்ரையல் அண்ட் எரர் முறையில் வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத வந்து எங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு எப்போ மனசில் ஒரு டிப்ரெஷன் ஏற்பட்டாலோ அல்லது வந்து ஆங்ஸைட்டி ஏற்பட்டாலோ அல்லது ஹெட்ஏக் வந்தாலோ தொடர்ந்து வந்து இழந்துட்டோங்கிற வந்து ஒரு எண்ணம் வந்துட்டாலோ நீங்கள் 24 ஹவர்ஸ் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இம்மிடியேட்டாக கால் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா மனம் தளர விடாமல் இதை வந்து சமாளிக்கணும். ஒரு பயங்கரமான ஒரு வியாதி ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த வியாதிஸ்தர் நம்ம மேலே வந்து எதை வேணாலும் தூக்கி போடுவாங்க. அப்போ இவர்களை சமாளிக்கிறதுக்கு ஒரு 3 மந்த் நீங்கள் வந்து எப்படி இவங்களை அணுகணும், எப்படி இவங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி பிறர் மூலமாக நீங்கள் என்னென்ன தகவலை கொடுக்கணும், உங்களுடைய நிலையை வந்து எப்படி நீங்கள் பேலன்ஸாக வச்சுக்கணுங்கிறது தான் இந்த கோர்ஸுடைய மைய நோக்கமாக இருக்கும். அதனால் உங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த கேப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எப்போ வந்து ஒரு பார்ட்னர் வந்து இன்னொரு பார்ட்னர் வேணான்னு சொல்கிறாங்களோ அப்போவே நம்ம முழுசாக வந்து செயல் நிலை இழந்துருவோம். இந்த செயல்நிலை இழந்த பின்னாடி நமக்கு வேண்டிய நண்பர்கள் மற்றவர்களை சொல்லும் பொழுது ஒன்று நம்மளே பிளேம் பண்ணலாம், இல்லைன்னா நீ செஞ்சது சரியில்லை அல்லது நீ ஆரம்பத்துல தான் இப்படித்தான் பண்ணின, உனக்கு இதை கையாளாகலை அப்படிங்கிறது கூட வார்த்தைகள் மூலமாக நம்ம குத்தி காமிச்சிருவாங்க. அதற்கடுத்து இது வந்து கோபமா மாறையில நம்ம அந்த மாதிரி நபர்கிட்ட தேவையற்ற வார்த்தைகளை விடும் பொழுது அது அவர்களுக்கு போய் சேர்ந்து மீண்டும் மன வருத்தத்தை உருவாக்கிறோம். சரி, அப்படி வந்து நீங்க எதுவுமே பண்ணல, நீங்க வந்து எந்த விதமான ஒரு கருத்துமோ அல்லது வந்து ஒரு தொடர்பு சம்பந்தப்பட்ட எந்த விதமான செயலும் செய்யலிங்கிற பட்சத்துல அவர்கள் என்ன நினைச்சுக்கலாம்னா, ஓ கரெக்ட், நம்ம இவரை பிரிச்சு விட்டது தான் கரெக்ட், இந்த நபரை வேணாம்னு சொன்னது தான் கரெக்ட், ஏன்னா இப்படி அக்கறை இல்லாத நபரோட வாழ்றதை விட இப்ப எடுத்த முடிவு தான் கரெக்ட் அப்படின்னு சொல்வதற்குண்டான வாய்ப்பும் வந்துடும். இந்த 3 மாசம்ங்கிறது ஒரு ஐசியூ பேஷண்ட், அதாவது இன்டென்சிவ் யூனிட்ல இருக்கிற பேஷண்ட் மாதிரி நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இந்த பேஷண்ட்டுக்கு வந்து சைடு சப்போர்ட்டா நீங்க எப்படி இருக்கணும், அதே சமயத்துல வந்து இந்த பிரிவை நீங்கள் எப்படி எதிர்கொண்டு சமாளித்து உங்களுடைய வளர்ச்சியை காமிக்கணும், உங்களுடைய வளர்ச்சியினால அவர்களை திரும்பி பார்க்க வைக்கணும், உங்களுடைய நல்ல கேரக்டர்னால அவங்களோட திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட இந்த கோர்ஸை நம்ம எடுத்துக்கிட்டே வர வர உங்களை அறியாமையே வளர்ச்சி அதிகமாகும். உங்களுடைய இந்த கேப்பில் வந்து நீங்கள் டிப்ரெஷன் ஆகாமல் நீங்கள் வந்து ரெப்ரசண்டாக மாற முடியும். அதனால அடுத்த கட்ட நிகழ்வா நீங்க வந்து செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செஞ்சுட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு பெட் ரிட்டன் பேஷண்டா மாறிட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு எப்படி வந்து சலைன் வாட்டர் கொடுக்கறதோ அல்லது டேப்லெட் கொடுக்கறதோ அல்லது ஆறுதல் கொடுக்கறதோ செஞ்சு போட்டு அவர்கள் கூடவே நீங்க படுத்திருக்காம உங்க வேலையை எப்படி பார்ப்பீங்களோ அந்த உத்வேகத்தை உருவாக்கி உங்களுடைய செயலை வந்து முன்னேற்றதான் எங்களுடைய இந்த பிரச்சனைக்கு உண்டான பாதிக்கப்பட்ட நபருக்கு செய்யக்கூடிய நாங்க செய்யக்கூடிய ஒரு உளவியல் சைக்கோலாஜிக்கல் தெரப்பி. இந்த 3 மாத கோர்ஸ்ல வந்து அதாவது பிறரால் ஒதுக்கப்பட்ட பார்ட்னர் தன்னை எப்படி வளர்த்திக்கணும், ஹவு டு பி அ கிராண்ட், எப்படி ஒரு பிராண்டட் மேனா மாறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய உளவியல் ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்கிறோம். ஒரு சைனீஸில் நடந்த இன்சிடென்ட் இது வந்து எங்களுடைய கேஸ் ஹிஸ்டரியில் வந்திருக்குது. என்னன்னா ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியை வந்து வெறுத்து தள்ளி அன்ஃபிட்னு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பெண் வந்து ஒண்ணுமே செய்யல, ஒரு சின்னதா ஒரு வேலை செஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சைனாவில் மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட் ஓனர் தான் அந்த அம்மா. ஒரு இன்டர்வியூல கேட்கறாங்க, நீங்க இவ்வளவு ஆளா மாறுறதுக்கு என்ன காரணம்னா அவங்க சொல்றாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் தான் என்ன அவரு தள்ளி விட்டாரு, நீ அன்ஃபிட்னு சொன்னாரு, நான் ஃபிட்டா இருக்குண்டான முயற்சியில மட்டும் தான் பண்ணனேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா எந்த பார்ட்னர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல வந்து ஒதுக்கப்பட்டார்களோ அந்த ஒதுக்கப்பட்ட நபர்களுக்கு உதவி செய்யறதுக்கு என்னென்ன செய்யணும், அல்லது முழுமையாக அந்த பெண்ணோ அல்லது ஆணோ இந்த பார்ட்னர் வந்து நிராகரிச்சா எப்படி வளரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய இந்த கோர்ஸினுடைய சிறப்பு அம்சமா இருக்குது. இதை பத்தி ஒண்ணுமே யோசிக்காதீங்க, ஒரு நாள் நீங்க டைம் எடுத்துங்க. இவங்க உங்ககிட்ட இருந்து செப்பரேட் ஆகி வேற இடத்துக்கு போயிட்டாலும் கவலை இல்லை. செப்பரேட்டா வந்து அதாவது இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஷிப் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்கு அந்த கோர்ஸ். நீங்க ஒரு 3 மந்த் வந்து இதை எடுத்துட்டு நீங்க ஸ்டடி ஆகணும், அவங்கள வந்து கவனிக்கணும் அல்லது அவங்கள கவனிக்க வைக்கணும். இந்த முயற்சியில வந்து சக்சஸ் ஆயிட்டா 2 பேத்துக்கு சக்சஸ், உங்களுக்கு அவங்களுக்கும்.
அப்படி சக்ஸஸ் ஆகலைன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆயிடுவீங்க. அது பின்னாடி அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக வருவாங்க. வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே. ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய ரிசர்ச்சில் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சது 82% ஆஃப் வந்து செப்பரேட்டட் மென் வந்து பாதிக்கிறாங்க. ஸோ இது வந்து நிறைய அதிகமாயிட்டது. இதில் வந்து வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா இந்த ஸ்லீப் டீப்ரைவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி, அதாவது தூக்கம் இழப்புங்கிற ஒரு நோய், செயல் இழப்புங்கிற ஒரு நோய், அதே மாதிரி தொடர் சிந்தனை அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படிங்கிற திங்கிங் டிசார்டர் இது வந்துடும். ரெண்டாவது குடும்ப பொறுப்புகளை வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காம இருந்து புதுசாக பார்க்குறப்போ வந்து நம்மளுடைய ஆக்சுவல் டே டு டே லைஃப்பில் வந்து மாறுபாடு ஏற்படும். அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த குழந்தைகளை எப்படி நம்ம வந்து கேர் எடுக்கணுங்கிற விஷயத்துலையும் வந்து நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால தான் நாங்கள் வந்து ட்ரூ பேரண்டிங் ஃபோரம்னே வச்சுருக்கோம். அதாவது மெய்நிலை பெற்றோர்கள் அப்படிங்கிற ஒரு ஃபோரம் வச்சுருக்கோம். அதே மாதிரி செப்பரேட்டட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து எப்படி அந்த குழந்தைய கேர் எடுத்துக்கணும் ஒரு கோர்ஸும் கொடுக்குறோம். எப்போ உங்களுக்கு மனசு கஷ்டமானாலும் இம்மிடியேட்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிடலாம். நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா உடம்புல வந்து ஒரு சின்ன கேன்சர் செல் உருவாயிடுச்சுன்னா அந்த செல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது உடம்பே கெடுத்துடும். அதே மாதிரி மனசுக்குள்ள ஒரு சொல் உருவாயிருச்சு, ஒரு செயல் உருவாயிருச்சு, ஒரு ஏமாற்றம் நடந்துருச்சு, இழந்துட்டோம் கூட உணர்வு வந்துட்டா கூட அந்த உணர்வு வந்து எல்லா உணர்வுகளையும் கெடுத்துடும். அப்படிங்கிறதா எங்களோட MSK தியரி. அதனால தான் உலகத்தில் எந்த மூலையில் யார் பாதித்தாலும் இமிடியேட்டாக வந்து ஜஸ்ட் கால் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சுருக்கோம். உடனடியாக கால் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட், சைக்கலாஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கணுங்கிற விழிப்புணர்வு கொடுத்துட்டு வரோம். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK Life Clinic Foundation.